அனைவருக்கும் வணக்கம். இது பிஸ்னஸ் மெட்ராஸ். இந்த பதிவில் ஒரு சூப்பரான ஒரு தொழிலை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அது என்ன தொழில்ன்றது பார்த்தோம்னா, முளைக்கட்டிய பயிரை பயிர் செஞ்சு அதில் எவ்வளோ வருமானம் வரும்ன்றதை பற்றி ஒரு முழு தகவலை நம்ம பார்க்க இருக்கோம். இது பயிர் செய்கிறதுன்னா நீங்கள் ஒரு பெரிய இடம் தேவையான்றதுலாம் நினைக்க வேணாம். நம்ம வீட்டு மாடியிலேயே இந்த தொழிலை எடுத்து செய்யலாம். இதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும். ஒரு 50 ட்ரே வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்தாலே இந்த தொழிலை நாம் எடுத்து தாராளமாக செய்யலாம். முதலீடு போட வேண்டியது இருக்குது. மற்றும் இதில் எவ்வளவு நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதுன்றதை பற்றி ஒரு முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த தொழிலை பற்றி ஒரு முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்முடைய சேனலில் தொழில் பற்றின பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை போய் நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த தொழிலை பற்றின ஒரு வரியை நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் தெரிவித்தா கூடிய விரைவில் அது சம்மந்தமாக வீடியோ போடலாம். வாங்க இந்த முளைக்கட்டிய பயிர் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். முளைக்கட்டிய பயிர் பிஸ்னஸ்ஸு ஏன் எடுத்து செய்கிறோன்றதை நம்ம பார்த்தோம்னா, இது பிஸ்னஸ் மட்டும் இல்லை, நம்முடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்து தரக்கூடிய ஒரு நல்ல உணவாக இருக்குது. இதை நாம் எடுத்து செஞ்சோம்னா இதில் நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு தொழில் தான் இது. இந்த முளைக்கட்டிய பயிரில் அப்படி என்ன தான் ஊட்டச்சத்து இருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம்னா, வைட்டமின் சி, அப்புறம் வைட்டமின் இ, வைட்டமின் கே, இந்த மாதிரி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே உணவு இந்த முளைக்கட்டிய பயிர் தான். அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 என்ற கொழுப்பு அமிலமும் இதில் அடங்கியிருக்கு. உடம்பு சோர்வாக இருக்கவங்களும் சரி, இளைஞர்களும் சரி, வயசானவங்களும் சரி, இந்த முளைக்கட்டை பயிர் சாப்பிட்டு வந்தால் நம்முடைய உடம்புல சக்திகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரே உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முளைக்கட்டிய பயிர் தான். இது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த உணவை சாப்பிட்டுட்டு வர்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தின்றது ரொம்ப கூடுதலாக வரக்கூடிய ஒரு நல்ல பயிர் இது. இந்த முளைக்கட்டிய பயிரை பிஸ்னஸாக எடுத்து செய்யணும்னா குறைஞ்சது இதில் ஒரு 50 பயிருக்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஒரு 10-20 பயிர் மட்டும் இது முளைக்கட்டின பயிரை உற்பத்தி செஞ்சு இதை நம்ம வியாபாரம் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் நவதானியம்ன்ற மாதிரி 9 வித பருப்பு இதையும் முளைக்கட்டிய பயிராக செஞ்சு இதையும் ஒரு பேக்கெட்டாக போட்டுக்கலாம். அது இல்லாமல் தனித்தனி பருப்பாகவும் நீங்கள் முளைக்கட்டை செஞ்சு அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். இப்போ இந்த முளைக்கட்டிய பயிர் எப்படி செய்யறதுன்றதை பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு முன்னையே எந்த பயிரை நீங்கள் முளைக்கட்டி சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த பயிரை ஊற வச்சுட்டு மறுநாள் அதை ஒரு ஈர துணியில் தண்ணியெலாம் ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த வெள்ளை துணியில் அதை போட்டு கட்டி வச்சுட்டா ஒரு நாள் அது அந்த மாதிரி கட்டி வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்கன்னா தேங்காய் நார் எடுத்துக்கின்னு ஒரு ட்ரே, அதாவது குறைஞ்சது நீங்கள் ஒரு 5000 ரூபாய்க்கு இந்த பருப்புங்களை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா என்னென்ன பருப்பு நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லைன்னா நவதானியம் போடணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லைன்னா கம்பு, பச்சை பருப்பு, உளுந்து, சிறுபருப்பு, இந்த மாதிரி பல பருப்புகள் வெரைட்டிஸாக இதை நீங்கள் முளைக்கட்டி தனித்தனியாகவும் நீங்கள் அதை பேக்கெட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் நவதானியமாகவும் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஒரு 50-60 ட்ரேவாக நீங்கள் எடுத்துக்கணும். அந்த ட்ரேயில் கொஞ்சம் ஒரு ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி தேங்காய் நாரை மேலே பரப்பி விட்டுடுங்க. ஒவ்வொரு ட்ரேலையும் பரப்பி விட்டுட்டு அதில் இந்த சீட்ஸ் இருக்குதுல, அதாவது முளைக்கட்டின பயிராக உருவாக்குறதுக்கு அந்த துணியில் கட்டி வச்சிருக்கிற பயிரை எடுத்துட்டு இதில் ஃபுல்லாக தூவி விட்டுடுங்க. தூவி விட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா இது செடி மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு வர அளவுக்கு இதை வளர விடணும்.
இது வளர்கிறதுக்கு குறைஞ்சது நீங்கள் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே வந்து இது வந்து கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்துடும். அந்த லெவல் வந்து ஒரு அதாவது டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற ஒரு கவர், பிளாஸ்டிக் கவரில் வந்து இதை 100 கிராம் 250 கிராம் இல்லை 1/2 kg இந்த மாதிரி இதை போட்டு இதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டிங் வந்து பண்ணலாம். இதை நீங்கள் எங்கே சேல்ஸ் பண்ணோன்றதை பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம், ஆன்லைனில் பண்ணலாம். நீங்கள் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எடுத்துன்னு போய் மார்க்கெட்டில் வந்து காய்கறி விற்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சப்ளை பண்ணலாம். ரீட்டைல் ஷாப் இருக்குது, ரீட்டைல் ஷாப்பில் வந்து இதை வந்து கொடுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஹோல்சேல் ஷாப் இருக்குது, இதுக்குன்ட்டு தனியாக வந்து இப்போ கோயம்பேடு, இப்போ சென்னைனா கோயம்பேடு அந்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போய் சேல்ஸ் பண்ணுறவங்ககிட்ட அவங்ககிட்ட ஹோல்சேலாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது இல்லாமல் வந்து இந்த கேட்ரிங்கில் வந்து ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க வந்து இதை வேக வச்சு இதை ஒரு டிஷ்ஷாக வந்து கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம். இதில் வந்து மொத்தம் உங்களுடைய ஒர்க்கிங் டைம் ஃபார் டேக்கு நீங்கள் பார்த்தாலே வந்து ஒரு 1 ஹவரில் வந்து உங்களுடைய வேலையை வந்து இதை முடிக்கலாம். மீதி டைம்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் தான் அது. இந்த டைமில் நீங்கள் வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, என்ன செய்யறதுன்றதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்டுன்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது 5000 ரூபாய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த 5000 ரூபாய்க்கு வந்து குறைஞ்சது ஒரு 50 ட்ரேலேருந்து 60 ட்ரே வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது குறைஞ்சது ஒரு 55 ட்ரேவாவது உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சா இந்த 55 ட்ரேக்கு வரக்கூடிய லாபம் எவ்வளோன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் இதில் வந்து லாபம் வரும். 5000 ரூபாய் நீங்கள் வந்து முதலீடு போடுறீங்க, முதலீடு போட்டு 25,000 ரூபாய் லாபம் வரும். இது 5000 ரூபாய் இதில் போச்சுன்னா கூட குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10,000 ரூபாய் எல்லாம் மார்க்கெட்டிங் மற்ற செலவு எல்லாம் போச்சுன்னா கூட ஒரு வாரத்துக்கு 15,000 ரூபாய் உங்களுக்கு லாபம் வந்து இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிங்கன்னா இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே நேயர்களே, இனி அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.